நல்லா பூ போல் மிருதுவாக கார கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 4 விதமான ஷேப்பில், சும்மா சிம்பிள் ஷேப்பில் நான் இதை சொல்லியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே மிருதுவாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் பானு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுப்பு ஆன் பண்ணி இப்போ கடாய் வச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகா சின்னதாக வெட்டி வச்சது ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இன்றைக்கி 2 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு அதுக்கு 1/2 கப் தண்ணி சரியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிக்கிறதுல நான் 1 டீஸ்பூன் நெய் போடுறேன். இது உங்களோட ஆப்ஷன் தான், வேணான்னா விட்டுருங்க. இது போட்டால் நல்லா மணமாக இருக்கும், கொழுக்கட்டை நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் நான் 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய் போடுறேன். நீங்கள் சில்லாக கீரி கூட போட்டுக்கலாம். தேங்காவை வாயில் கடிப்படணுன்னா நான் 1/2 கப் தேங்காய் போடுறேன். இப்போது இதில் 2 கப் பச்சரிசி மாவு போட போகிறேன். நான் 2 கப் பச்சரிசி மாவு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது ஒன்றும் பிடிக்கலாம் செய்யாது, அடிப்பிடிக்கலாம். பச்சரிசி நல்லாவே கிளறதுக்கு உங்களுக்கு வரும். அந்த தண்ணியிலேயே, சுடு தண்ணியிலேயே அது நல்லா மசிஞ்சு உங்களுக்கு அந்த தேங்காய், அந்த நெய், அந்த தாளித்த பொருள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக வரும். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டு 1 நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சே கிண்டணுன்னா நல்லா நம்மளுக்கு மிருதுவாக வரும். இப்போ அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடலாம். கை தொடுற மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ சூடு இல்லை. இப்போ நமக்கு தேவையான ஷேப்பில் உருட்டிக்கலாம். நான் ஒரு 4 விதமான ஷேப்பில் உருட்ட போகிறேன். சிம்பிள் ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அது அழுத்தம் கொடுக்காமல் உருட்டினீங்கன்னா உருண்டை நல்லாவே ஷேப்பாக வரும். நல்லா மிருதுவாகவும் இருக்குது. இந்த மாதிரி அச்சு உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி அச்சில் கூட நம்ம அதை வச்சு இந்த மாதிரி அழுத்து நம்ம அதை இது பண்ணிக்கலாம். இது ஒரு ஷேப்பு. அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டையும் நான் இன்றைக்கி பிடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஷேப் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சு வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடி கொழுக்கட்டையில் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சின்ன பால்ஸ் மாதிரி நான் பிடிச்சிக்க போகிறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் அப்படி உருட்டி எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அதை நம்ம சரியாக பிடிச்சி வச்சுக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் நான் அடுப்பு ஆன் பண்ணி அதில் தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் உங்ககிட்ட துணி இருந்தால் அதை போட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டைகளை வச்சுருங்க. நான் இல்லாதனால லைட்டாக எண்ணெய் தடவி அது மேலே இந்த கார கொழுக்கட்டைகளை வச்சுட்டு சரியாக ஒரு 10 நிமிஷம் இதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே அருமையான நல்லா பூ போல் மிருதுவான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஏற்கனவே பிடி கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, நாட்டு சர்க்கரை கொண்டு பிடி கொழுக்கட்டைன்னு போட்டிருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். அதுக்கப்புறம் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.